அப்போ ஓன் பொங்கலோ போற காதலட்சுமி அல்ல. பெங்களூரில் உள்ள பன்னேர்கட்டா தேசிய பூங்காவில் காணப்படும் இந்த வழக்கம் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. பூங்காவில் உள்ள பெரும்பாலான சிங்கம், புலி மற்றும் சிறுத்தைகளுக்கு சாவித்ரம்மா ஒரு தாய் போன்றவர். அவை என்னிடம் நன்றாக பழகுகின்றன. நான் பார்க்க செல்லும் போதெல்லாம் என்னிடம் ஓடி வருகின்றன. என்னிடம் யார் முதலில் வருவது என அவைகளுக்கு இடையே சண்டையே நடக்கும். எந்த நேரத்தில் நான் சென்றாலும் அவை என்னிடம் நன்றாக பழகுகின்றன. புஜ்ஜி, சின்னு போன்ற பெயர்களால் அவைகளை நான் அழைக்கிறேன். அவை என் குரலை கேட்டு என்னிடம் ஓடி வருகின்றன. இந்த விலங்கியல் பூங்காவில் உள்ள பெரும்பாலான விலங்குகள் மரண ஆபத்தில் இருந்தபோது வனத்துறையால் காப்பாற்றப்பட்டவை. பெரும்பாலும் குட்டிகள்தான் விலங்கியல் பூங்காவில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு வரப்படுகின்றன. அவை தாயை இழந்திருக்கலாம் அல்லது நோய்வாய்ப்பட்டிருக்கலாம். அத்தகைய குட்டிகளை பராமரிப்பதுதான் சாவித்ரம்மாவின் பணி. நாங்கள் காலையில் பணியில் சேர்ந்தவுடன் வளாகத்தை சுத்தம் செய்கிறோம். இந்த குட்டிகளின் படுக்கையை மாற்ற வேண்டும். அதன் பிறகு காலை 9:30 மணிக்குள் அவற்றுக்கு பால் கொடுக்க வேண்டும். வளாகம், கூண்டுகள் மற்றும் அனைத்தையும் சுத்தம் செய்ய வேண்டும். இந்த குட்டிகளுக்கு குடிநீர் வழங்க வேண்டும். சிங்கம், புலி, சிறுத்தை, மான் என பல்வேறு விலங்குகளின் குட்டிகள் இங்கு கொண்டு வரப்படுகின்றன. தாய் விலங்குகள் அவற்றை பராமரித்தால் நாங்கள் அவற்றை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஒருவேளை தாய் விலங்குகளிடமிருந்து அவை பிரித்து இங்கு அழைத்து வரப்பட்டால் அவற்றை பராமரித்து வளர்த்து சஃபாரியில் விட்டுவிடுகிறோம். குட்டிகள் இன்று கொண்டு வரப்படும் போது அவற்றுக்கு பால் கொடுப்பது கடினமாக இருக்கும். சிறிய பாட்டில்களை பயன்படுத்தி பால் கொடுப்போம். அவை எங்களுடன் சகஜமாக பழக 1 மாதம் ஆகும். கடந்த 23 ஆண்டுகளாக இங்கு வேலை செய்து வருகிறேன். 23 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு பணிகள் சேர்ந்ததில் இருந்து ஒருமுறை கூட எந்த விலங்குகளாலும் தான் தாக்கப்படவில்லை என்கிறார் சாவித்ரம்மா. அவை எனக்கு ஒருபோதும் தீங்கு செய்ததில்லை. நாங்கள் அவற்றை நம்புகிறோம். அவற்றின் கூண்டுக்கே சென்று சுத்தம் செய்துவிட்டு திரும்புகிறோம். எங்களை தாக்குவது, காயப்படுத்துவது போன்றவற்றில் அவை ஈடுபடுவதில்லை. குட்டிகளாக இருக்கும் போதிலிருந்து அவற்றை நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம். நாங்கள் யாரையும் அவற்றை பார்க்க அனுமதிப்பதில்லை. எனவே புதிதாக யாராவது வந்தால் அவை குழப்பமடைந்து எங்கள் கையை பிடித்துக் கொள்ளும். அப்போது கை கால்களில் சிறிய கீறல்கள் ஏற்படும். வயிற்று வலியால் அவதிப்படும் போது அவற்றின் மலம் நீராக இருக்கும். உணவு சாப்பிடாது. இதை வைத்து அவை வயிற்று வலியால் அவதிப்படுகிறது என்பதை புரிந்து கொள்வோம். பின்னர் மருந்து கொடுத்து அவற்றை குணப்படுத்துவோம். பன்னேர்கட்டாவில் வாடகை வீட்டில் வசிக்கும் சாவித்ரம்மா விலங்கியல் பூங்கா மருத்துவமனையில் விலங்குகளை பராமரிப்பது தனது அதிர்ஷ்டம் என்று கூறுகிறார். விலங்குகளை பார்த்துக் கொள்ளும் இந்த வேலை கிடைத்தது என்னுடைய அதிர்ஷ்டம் என்றுதான் நினைக்கிறேன். கடந்த பிறவியில் நான் செய்த புண்ணியம்தான் இது என்று எண்ணுகிறேன். இங்கு வேலை செய்வது மகிழ்ச்சியை தருகிறது. முதலில் நான் பயந்தேன். என் குடும்பத்தில் யாரும் வேட்டைக்கு சென்றதில்லை. இங்கு வேலை கிடைக்கும் போது என் குழந்தையையும் நான் பார்த்துக் கொள்ள வேண்டியிருந்தது.